வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இது வரைக்கும் நம்ம டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய வவுச்சர்ஸ் டேட்டாவை நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது டேலியில் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ டிஃபால்ட் வவுச்சர் எக்ஸல் டேட்டா அப்படிங்கிற இந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடியதுல நம்ம அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்ல ஒரே ஒரு ஃபைல் மட்டும் நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்னு ஒரு இன்வென்ட்ரி வவுச்சர். ஸ்டாக் ஜேர்னல் பொதுவாக வந்து நம்ம என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குடோன்ல இருக்கக்கூடிய மெட்டீரியலை இன்னொரு குடோனுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதே வந்து நம்ம இந்த ஒரு குடோன்ல இருக்கக்கூடியதை நம்ம இன்னொரு குடோன் டிரான்ஸ்ஃபர் பண்ணல ரெண்டு மெத்தட்ல நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஒன்னு என்ன அப்படின்னா நார்மல் மோடு, இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டர் குடோன் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. அடுத்து இதே ஸ்டாக் ஜேர்னல்ல நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட என்ட்ரியும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ மேனுஃபேக்சரிங் இந்த சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு என்வலப் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபினிஷ்டு குட்ஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான மெட்டீரியல் நம்ம வந்து கன்சியூம் பண்றோம், அதாவது யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தின கிளாரிட்டி, ஐ மீன் அந்த கன்சம்ஷன் டேட்டா நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல இதை நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷனா வந்து வெளில வருது, தென் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கன்சம்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது. இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது மேபி ஒரு சில மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸா நம்ம கன்சிடர் பண்ணி அடிஷனல் காஸ்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். இந்த அடிஷனல் காஸ்ட்டை நம்ம வந்து டூ டைப்ஸா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஒன்னு டைரக்டா நம்ம வந்து அமௌண்ட் நம்ம வந்து பே பண்றது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்க முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்க முடியும். டைரக்டா அமௌண்ட் நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா டோட்டல் மெட்டீரியலோடைய பெர்சன்டேஜ் நம்ம டோட்டல் மெட்டீரியல்ல பெர்சன்டேஜ் நம்ம அலோகேட் பண்ணி இந்த காஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டூ டைப்ஸா நம்ம வந்து கொடுக்க முடியும். இப்போ இந்த டேட்டாவை எப்படி நம்ம வந்து டேலியில இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். பொதுவாக வந்து நீங்க ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிற வவுச்சர் நீங்க வந்து சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸாம்பிள் நம்ம வந்து வவுச்சர் அப்படிங்கிறது நீங்க எடுங்க. இப்போ வந்து ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிறத நமக்கு இங்க தெரியுது. இதுல மோட் ஆஃப் வவுச்சர் தட் இஸ் சேஞ்ச் மோடு கொடுத்தீங்கன்னா என்னென்ன மோட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிறது நார்மல் மோடு. அதர்வைஸ் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்டர் குடோன் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த மோட்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் ஜேர்னலுக்காக மட்டும் நம்ம வந்து யூஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் என்ட்ரிஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 4 வவுச்சர்ஸ் நம்ம இந்த 3 டிஃப்ரெண்ட் மோட்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றது எப்படி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். டைரக்டா நம்ம வந்து இம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். இதுல டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத எடுங்க. இதுல நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டிய பாத் வந்து இந்த பர்டிகுலர் ஃபைல் இருக்கக்கூடிய பாத்தை காப்பி பண்ணி இங்கே நீங்க பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு லிஸ்ட்ல வந்துடும். அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபைலை செலக்ட் பண்ணி அப்படியே நீங்க என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக்கப் தேவைப்படுது அப்படின்னா பேக்கப் நீங்க எனேபிள் பண்ணிக்கிறீங்க. எனேபிள் பண்ணிட்டு டைரக்டா இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்டேட் ஆயிடும். அதர்வைஸ் ஏதாவது எரர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பெரும்பாலும் ரெஃபரன்ஸ் மாஸ்டர் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நாம ஒரு சில மாஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணல அப்படிங்கிறது தான் இது. ஒரே ஒரு குடோன் மாஸ்டர் நம்ம வந்து கேக்குது, தட் இஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் குடோன் அப்படிங்கிறது. அதை அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிருங்க. அப்படியே எஸ்கேப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் ஒரு ஸ்டாக் ஐட்டம் நமக்கு தேவைப்படுது. அது வந்து பேப்பர் அப்படிங்கிற ஸ்டாக் ஐட்டம். இந்த பேப்பர் ஸ்டாக் ஐட்டம் நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது யூனிட் வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது நீங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் மேபி நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா அடுத்த ஐட்டம் நம்மளுக்கு கேட்கலாம், தட் இஸ் க்ளூ அப்படிங்கிறது தேவைப்படுது. இதையும் நீங்க வந்து நம்பர்ஸ் யூனிட் வந்து கண்டிப்பா கொடுத்து நீங்க இதை கிரியேட் பண்ணிடுங்க. மற்றபடி வேற எந்த ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்க எஸ்கேப் பண்ணிட்டு இந்த வவுச்சர் வந்து எப்படி ப்ராப்பரா வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டே புக் அப்படிங்கிறது எடுங்க. இங்க வந்து F2 கொடுத்து ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி சேஞ்ச் டேட்டை ரிமூவ் பண்ணிருங்க. F4 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் வவுச்சர் ஓப்பன் ஆகுது. இதுல ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 வவுச்சர் நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வவுச்சர் வந்து எப்படி அப்படின்னா நார்மல் மோட்ல நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. இப்போ எங்க இருந்து நம்ம மெட்டீரியல் எடுத்து எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த டிரான்சாக்ஷன். ரெண்டாவது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர் குடோன் டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்க வவுச்சரை வந்து ரெக்கார்ட் பண்ணது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மெயின் லொகேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக் எடுத்து ஃபினிஷ்டு குட்ஸ் லொகேஷனுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறதான் இதோடைய மீனிங். அடுத்து நம்ம ப்ரொடக்ஷன் என்ட்ரிஸ் நீங்க வந்து எடுத்து என்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சில
அப்டேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்காம இருக்கு. ஸோ ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 2வது டிரான்சாக்ஷன் எடுக்கணும். இங்கேயும் வந்து என்ன ஆகல அப்படின்னா ப்ராப்பரா வந்து அப்டேட் ஆகல அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். இப்ப நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, காம்போனன்ட் கன்சம்ஷன் அப்படிங்கிறதா வந்து இந்த இடத்துல பிரச்சனை. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா நம்ம வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கிரியேட் பண்ணாம அதுக்கடுத்து வந்து இந்த டிரான்சாக்ஷன் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால கூட இந்த எரர் அப்படிங்கிறது இருக்கலாம். ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா, கண்ட்ரோல் F3 கொடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து இதே கம்பெனியை எடுத்து என்டர் பண்ணி பாருங்க, ஓபன் பண்ணி பாருங்க. மேபி வந்து இந்த டிரான்சாக்ஷன் அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அகைன் டே புக் அப்படிங்கிறது எடுக்கிறேன், F2 கொடுத்து டேட்டா கிளியர் பண்றேன், F4 கொடுக்குறேன். F4 கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாக் ஜர்னல் அப்படிங்கிறத நம்ம வந்து என்டர் பண்ணலாம். இப்போ என்டர் பண்ணி பாருங்க. அகைன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் ஜர்னல் கரெக்டா ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இங்க அகைன் வந்து ரெக்கார்ட் ஆகல. அப்ப டேட்டால ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்வலப் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து என்வலப் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷனா தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம். தென் ஸ்டாக் ஐட்டம் நம்ம வந்து லேட்டா கிரியேட் பண்ணதுனால தான் இந்த கண்டிப்பா வந்து இந்த எரர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 4 வவுச்சர் தானே, இதை டெலீட் பண்ணிட்டு கூட நீங்க வந்து திரும்ப வந்து இம்போர்ட் பண்றது எப்படி அப்படின்னு கூட நம்ம வந்து இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா வந்து இந்த நம்பர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அடுத்த 4 செட் ஆஃப் வவுச்சர் நம்பர் தான் வந்து நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆக போகுது. இதை நம்ம வந்து Alt D கொடுத்து நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்போர்ட் அப்படிங்கிறது எடுத்து டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துட்டு திரும்ப நான் வந்து இம்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ அகைன் நான் வந்து இம்போர்ட் பண்றேன். ஸோ வவுச்சர் வந்து எக்ஸம்ஷன்ஸ் இல்லாம, அதாவது எரர் இல்லாம நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிருச்சு. இப்போ போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் என்ட்ரி கரெக்டா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன்னா, கரெக்டா வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் என்ட்ரி அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா வவுச்சர் நம்பர் மட்டும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல 5, 6, 7, 8ன்னு வந்துருச்சு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இதோடைய ரீசன். ஆல்டர் எடுங்க, வவுச்சர் டைப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இதுல ஸ்டாக் ஜர்னல் அப்படிங்கிறத எடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் வந்து ரீடைன் ஆகும் அப்படிங்கிறதா வந்து என்ன அப்படின்னா இதோட மீனிங். திரும்ப நம்ம வந்து நம்பர் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பழைய டேட்டா வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிட்டு திரும்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வவுச்சர் நம்பர்ல பிரச்சனை வராது. இப்போ அகைன் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டே புக் எடுக்கிறேன், F2 கொடுக்குறேன், ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி டேட்டாவை ரிமூவ் பண்றேன், F4 கொடுக்குறேன், ஸ்டாக் ஜர்னல் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படியே வந்துருது. அகைன் நம்ம வந்து டேட்டாவை செக் பண்ணி பார்க்குறோம், கரெக்டா வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு. ஸோ ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி இல்லை அப்படின்னா கால் பண்ணுங்க, கண்டிப்பா அகைன் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ஃபைலை நீங்க ட்ரை பண்ணி